கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் திமுக, அதிமுக, தாவேகாவில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யாராக இருக்கக்கூடும்? குறிப்பாக டிவிகே பிரிக்கும் வாக்குகள் அதிமுகவுக்கு பாதகமாக இருக்கும். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் முக்கிய கருத்துக்களோடு இன்று காண இருக்கின்றோம். பாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களில் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. தமிழகத்தின் முக்கிய கட்சிகள் அனைத்தும் விறுவிறுப்பாக கூட்டணி கட்சிகளின் தொகுதி உடன்படிக்கை மற்றும் வேட்பாளர் தேர்வில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தமிழகத்தின் முக்கிய கட்சிகளின் உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 வழங்கி வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் திமுக, அதிமுக, தாவேகாவில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யாராக இருக்கக்கூடும் என்பது குறித்தும், யார் போட்டியிட்டால் யாருக்கு கடும் போட்டியாக இருக்கும், யார் போட்டியிட்டால் எந்த கட்சி வெற்றி பெறும் என்பது போன்ற முக்கிய கருத்துக்களோடு இன்று காண இருக்கின்றோம். வாருங்கள். மேட்டுப்பாளையம் தொகுதியை பொறுத்தவரை 3 நகராட்சிகள், அதாவது மேட்டுப்பாளையம், காரமடை, கூடலூர் 3 நகராட்சிகளும், சிறுமுகை, வீரவாண்டி என்ற 2 பேரூராட்சிகளும், காரமடை ஊராட்சி ஒன்றியத்தில் 17 ஊராட்சிகளும் அடங்கியதுதான் இந்த தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரை பரவலாக விவசாயம் சார்ந்த பகுதியும், மலைப்பகுதியின் ஆரம்ப ஊராகவும் இது இருந்து வருகிறது. மிகப்பெரிய சுற்றுலா தரமாக இருக்கக்கூடிய ஊட்டியின் வரவேற்பு நகரமாக இந்த மேட்டுப்பாளையம் இருந்து வருகிறது. மேட்டுப்பாளையம் தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகமாக பார்க்கப்படுவது உக்கலிக்க கவுடா மற்றும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர், அருந்ததியர் மற்றும் சிறுபான்மையினர் ஆகியோர் அதிக அளவில் இங்கு இருந்து வருகிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கடந்த காலங்களில் 9 முறையும், திமுக 1 முறையும், காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. தொடர்ந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் அவர்கள் இந்த ஒக்கலிக்க கவுடா சமுதாயத்தை சார்ந்தவர்களையே வேட்பாளராக அறிவிப்பதுதான். திமுக பல காலகட்டங்களில் பல்வேறு வேட்பாளர் தேர்வில் சுணக்கம் ஏற்பட்டுதான் தோல்வியை விட்டு கொடுத்திருக்கிறது. கடந்த முறை அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட செல்வராஜ், திமுக சார்பில் போட்டியிட்ட TR சண்முகசுந்தரம் ஆகியோருக்கு கடுமையான போட்டிகளுக்கு இடையே நாம் தமிழர் கட்சி பிரித்த வாக்குகளோ 10,000. ஆனால் அதிமுக வெற்றி பெற்றதோ 2,500 வாக்குகள் வித்தியாசத்தில். நாம் தமிழர் பிரித்த வாக்குகளின் தயவினால் அதிமுக வெற்றி பெற்றது. திமுகவின் சார்பில் போட்டியிட்ட TR சண்முகசுந்தரம் அதிமுக வேட்பாளருக்கு கடுமையான போட்டியை கொடுத்திருக்கிறார் கடந்த தேர்தலில். அந்த வரிசையில் அதிமுகவின் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ செல்வராஜே மீண்டும் போட்டியிட அதிக வாய்ப்பாக கூறப்படுகிறது. சிட்டிங் எம்எல்ஏ செல்வராஜ் உக்கலிய கவுடா சமுதாயத்தை சேர்ந்தவர். இதற்கடுத்து சின்ராஜ் என்பவரும் அதிமுகவில் ரேஸில் உள்ளார்கள். இதை தாண்டி பிரபல தமிழக சினிமா டைரக்டரான RV உதயகுமார் அதிமுக தலைமையோடு கடந்த காலங்களை போலவே இந்த முறையும் தனக்கு இந்த தொகுதி வேண்டும் என முட்டி மோதி வருவதாக தகவல்கள் வருகிறது. இந்த 3 பேரில் மீண்டும் சிட்டிங் எம்எல்ஏ செல்வராஜுக்கு சீட்டு கிடைப்பதற்கே அதிக வாய்ப்பாக தென்படுகிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை இங்கு கடந்த முறை போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த TR சண்முகசுந்தரம், இவர் தொகுதி மக்களிடையேயும் திமுகவினரிடையும் மிகவும் பிரபலமாக இருந்து வருகிறார். கடந்த தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியுற்றாலுமே கடந்த 5 ஆண்டுகளாகவே சிட்டிங் எம்எல்ஏவை விட அதிகமாக தொகுதியில் வலம் வந்தவர் இவர் என்ற பெயரும், திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் உள்ள சுமார் 2 லட்சம் மக்களுக்கு அனைத்து விதமான அன்பளிப்புகளையும் வழங்கி திமுகவின் பெயரை கட்டி காத்திருக்கிறார். அது இல்லாமல் கட்சி சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் முன்னிலையில் இருந்து வருகிறார். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் புரிந்து வருகிறார். அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தை கைப்பற்ற வேண்டுமேயானால் TR சண்முகசுந்தரத்தை வேட்பாளராக தலைமை அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமது வெற்றி என்பது சாத்தியமாகும் என்று கூறப்படுகிறது. இவர் உக்கலிய கவுடா சமுதாயத்தையே சேர்ந்தவராக இருக்கிறார். பெரும்பான்மை சமுதாயமாக அது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவரசும் தலைமையுடன் மோதி வருகிறார். இருந்தாலும் தலைமை சரியான பணப்பசையுள்ள தொகுதி மக்களுடன் நல்ல செல்வாக்கு உள்ளவரும், கடந்த காலங்களில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டவர்களில் அதிக வாக்குகளை பெற்றிருந்த TRSக்கு இந்த முறை டிக் செய்யும் அறிவாலயம் என்ற தகவல்கள் உடன்பிறப்புகளின் காதுகளுக்கு தேனாய் வந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கோபாலகிருஷ்ணன் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். தாவேகாவை பொறுத்தவரை கட்சியின் மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்களில் யாரேனும் ஒன்றுதான் போட்டியிடுவார்கள் என்று கூறப்படுகிறது.
அவர்கள் யார் என்பதை தாவேகா அறிவிக்கும் பொழுதுதான் தெரிய வரும். மேட்டுப்பாளையம் தொகுதியை பொறுத்தவரை மிகவும் பின்தங்கிய தொகுதியாகவே இருந்து வருகிறது. காலம் காலமாக அதிமுகவின் கோட்டையாக இருந்துமே கூட ஆட்சி காலத்திலும் சரி எந்த காலத்திலும் சரி ஜெயிப்பதோடு சரி அதிமுக தொகுதிக்குள்ளே வருவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. முற்றிலும் கிராம பகுதிகளை கொண்டதாக இருப்பதாலும் திமுக சார்பில் சரியான வேட்பாளர் தேர்வு இல்லாததுமே அதிமுகவின் வெற்றிக்கு சாதகமாக இருந்து வருகிறது. அதனால் இந்த தொகுதியின் மக்கள் கோரிக்கைகள் என்னவென்று பார்த்தால் மருத்துவ வசதிகள் மிக குறைவாக உள்ளது. அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாதது நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் திரும்பி செல்வதை பொதுமக்கள் நாள்தோறும் சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக எக்கோ பரிசோதனை போன்ற ஆய்வுகள் நடத்தப்படுவதே இல்லை. இதனால் கிராம மக்கள் பெரிதளவு பாதிக்கிறார்கள். குடிநீர், கழிவுநீர் மற்றும் சுகாதாரமற்ற சூழ்நிலை தான் தொகுதி முழுவதும் ஏற்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பள்ளி வளாகத்திற்கு அண்டை பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதும் இது மாணவ மாணவிகளின் உடல்நலத்திற்கு ஆபத்தாகவே இருந்து வருகிறது. அதே போன்று சாலை மேம்பாடு திட்டம் எதுவும் சரிவர நடைபெறவில்லை. மேட்டுப்பாளையம் மற்றும் நீலகிரி பகுதிகளை இணைக்கும் பாலம் உடைந்து போகும் என்ற சந்தேகத்துடனேயே மக்கள் பயணித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பூமி கடன் மற்றும் குடியுரிமை திட்டங்கள், ஊராட்சி நகராட்சி தயாரிப்புகளில் மக்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகியவை இந்த தொகுதியின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. வாக்குக்கு மட்டும் ஓட்டு கேட்டு வரும் அரசியல்வாதிகளை தவிர்த்து தொகுதி மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய வேட்பாளர் இந்த முறையாவது கிடைத்தால் அவர்களை வெற்றி பெற செய்து இந்த தொகுதியை மேம்படுத்த வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கிறார்கள். கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் இந்த தொகுதி அதிமுக, திமுக மற்றும் தாவேகா, என்டிகே என 4 முனை போட்டியை சந்திக்கிறது. அதனால் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் வேட்பாளர் தேர்வு முதல் இறுதி பிரச்சாரம் வரை சுணக்கம் இல்லாமல் நடந்து கொண்டாலே வெற்றி தோல்வி யாருக்கு என்பதை தீர்மானிக்க முடியும். அதில் குறிப்பாக டிவிகே பிரிக்கும் வாக்குகள் அதிமுகவுக்கு பாதகமாக இருக்கும் என்ற கணிப்பும் இந்த தொகுதியில் பலம் வந்து கொண்டிருக்கிறது. என்டிகே கடந்த முறையே 10,000 வாக்குகள் வாங்கியிருந்தார்கள். அவர்களது வாக்கு இந்த முறை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. அதனால் இந்த தொகுதியின் வெற்றி தோல்வியை திமுகவும் அதிமுகவும் வேட்பாளர் தேர்விலேயே முடிவு செய்துவிட முடியும் என்ற கருத்து கணிப்பு தான் தொகுதி முழுவதும் உலா வருகிறது. தொகுதியில் வெற்றி பெறப்போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள், தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் உங்கள் சட்டமன்ற தொகுதியின் வெற்றியை சாத்தியமாக்க காத்திருக்கிறது. அதற்கான கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள். உங்களது வெற்றியை சாத்தியமாக்குங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.